36 வருஷம் கழிச்சு மணிரத்னம் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இதுக்கு முன்னாடி எங்க இணைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நாயகன் படம். அப்போ நாயகன் படத்தோட பார்ட் 2 இது இருக்கலாமா, ரெஃபரன்ஸ் அதுல இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்குமா? அப்படியும் சில பேர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்பா மகனா நடிக்கிறாங்க. சில நேரங்கள் மணி அவருடைய கமல் சாருடைய போர்ஷனும் இவருடைய போர்ஷனும் பார்க்கும்போது சில அந்த மாதிரி வருது. கமல் சாரும் என்ன பார்க்குறாரு, இன்னும் ஒரு நம்மளை போலவே எழுத தெரியும், பேச தெரியும், பாட தெரியும், இப்போ நல்லா திறமையான ஒரு பையனாக இருக்குது. ஒரு மகனாக நடிக்கும்போது அது ஈக்குவலாக ரெண்டு பேர் தனக்கு கூட இருக்கிறவங்க இன்னும் அவருடைய திறமையை நல்லா பயன்படுத்திக்கணும்னு பார்ப்போம். அதே மாதிரி கமல் சார் வந்து சிம்புவுடைய திறமையை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு பார்த்துருக்காரு. மணிரத்னம் சார் இவங்க எல்லாமே நல்ல டேலண்ட்டை மதிக்கிறது. ஏன்னா இந்த படம் வந்து 300 கோடி பட்ஜெட் வந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை 1000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆகலாம். அது எப்படி சார் 1000 கோடி பெரிய பட்ஜெட்? இன்றைய சூழ்நிலையில் வந்து எந்த படமும் நஷ்டம் ஆகாது சார். அதுலேயும் மணிரத்னம் சார் வந்து அதை ரொம்ப கிளவராக பண்ணுவார். அந்த படத்தை எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து எதுவுமே நஷ்டம் இல்லாத மாதிரி கரெக்டாக நல்ல சேல்ஸ், நல்ல லாபம் வர மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கமலுடைய ரசிகர்கள், சிலம்பரசனுடைய ரசிகர்கள், ஏஆர் ரஹ்மான், ரஹ்மானுடைய ரசிகர்கள், மணிரத்னத்துடைய ரசிகர்கள், த்ரிஷா. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். தமிழ் சினிமா ரசிகர்களால் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் பார்த்தா தக்லைஃப் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா தக்லைஃப் வந்து ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னே சில நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் அந்த கமெண்ட்ஸ் வந்து தான் இருக்கு. ஆமாம், இப்போ சமீபத்தில் இந்த இது ரிலீஸ் ஆனதில் ஆடியோ இது சம்மந்தமான விஷயங்கள் ரிலீஸ் ஆனதில் உங்களுக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆனதில் மிகப்பெரிய அளவு ஒரு பரபரப்பு பற்றிக்கிச்சு. ஆமாம், சொல்லுங்கள். இப்போ மக்கள் மத்தியில் இது எப்படி ஒரு எதிர்பார்ப்பை பார்க்கப்படுது சார்? மக்கள் மத்திய தக்லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேனர் வேல்யூ ஒன்று கமல்ஹாசன் தயாரிக்கிற, மணிரத்னம் 2 பேர் சேர்த்து தயாரிக்கிற படம் அது கமல்ஹாசன், மணிரத்னம், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சொல்லும்போது ஒரு பெரிய கூட்டணி, பெரிய உலக அளவில் பேசக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த 3 பேருக்குமான வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவுலேயும் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குது, உலக அளவுலேயும் நல்ல வரவேற்பு. இவங்களுடைய உலகில் எங்கும் இல்லை தமிழர்கள் வாழ்கிற பகுதிகளில் இவங்களுக்கான ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அப்போது வந்து உங்களுக்கு அதில் வந்து சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு எஸ்டிஆர் வந்து சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகிடுது. அதை சேருது. அதனால் அதுக்கான ஒரு இதுதான் சமீபத்தில் டீசர் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சி திரும்பின பக்கமெல்லாம் அந்த இது போனது. அது இல்லாமல் அவங்க அந்த ப்ரொமோஷனுக்காக போன இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எல்லோரும் சேர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதில் சிலம்பரசன் வந்துடைய எஸ்டிஆருடைய பேச்சு வந்து ஒரு கன்னி பேச்சு மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு பக்குவப்பட்ட பேச்சாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக பேசிடுவார். கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் ஒரு அடுக்குமொழியில் போட்டு தள்ளிடுவார் எல்லோரையும். ஆனால் இவர் கொஞ்சம் அடுக்குமொழி பேச மாட்டார், கொஞ்சம் வேகமாக பேசிடுவார். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நான் மாநாடுக்கு பிறகு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பேச்சில் எல்லாம் ஒரு பக்குவம் வந்துருச்சு. எல்லாமே திரும்ப அந்த தள்ளி போகாத இந்த பாட்டு பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த ஆமாம் அந்த படமெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவருடைய போக்கு கொஞ்சம் மாறி அமைதியான பிறகு இவர் பேச்சிலையும் கொஞ்சம் ஒரு பக்குவம் இருக்குது, ஒரு முதிர்ச்சி இருக்குது. அந்த முதிர்ச்சி 41 வயசாகிடுச்சு, முதிர்ச்சி வந்திருக்கு, இந்த பேச்சில் வந்திருக்கு. அதுவும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து சினிமா மக்கள் விடுங்க. ஆமாம், இப்போ கோலிவுட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தயாரிப்பாளர்கள். ஆமாம், அப்போ அந்த தயாரிப்பாளர்கள் இந்த தக்லைஃப் எப்படி எதிர்பார்க்குறாங்க? அவங்க சைடில் இந்த படத்துக்கான ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து பார்க்கும்போது அதை மினிமம் வந்து தேட்டருக்கான படமும் தான். ஏன்னா சின்ன நடிகர்கள் நடித்து தேட்டரில் படம் ஓடுறதே கிடையாது. இன்றைக்கி 10 பேர் வந்தாலே பெரிய இது. சமீபத்தில் அதிகமாக ஹவுஸ்ஃபுல் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் டக்குன்னு வரும்போது சில நேரங்களில் அதே மாதிரி இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கமலுடைய ரசிகர்கள், சிலம்பரசனுடைய ரசிகர்கள், ஏஆர் ரஹ்மான், ரஹ்மானுடைய ரசிகர்கள், மணிரத்னத்துடைய ரசிகர்கள், த்ரிஷா. ஆமாம், த்ரிஷா, இப்போ விஜயுடைய சிநேகிதி த்ரிஷாவுடைய ரசிகைகள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அது வந்து இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி எல்லாமே என்னென்னா
மணிரத்னம் வந்து ஒரு 36 வருஷத்துக்கு பிறகு கமலும் மணிரத்னமும் சேர்றாங்க. இப்போ இங்க வந்து மக்கள் வந்து என்ன எப்படி எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, 36 வருஷம் கழிச்சு மணிரத்னம் அவர்களும், கமல்ஹாசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி எங்க இணைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் படம். நாயகன். அப்போ நாயகன் படத்தோட பார்ட் 2வா இது இருக்கலாமா? இல்ல ரெஃபரன்ஸ் அதுல இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இல்ல, அப்படி இருக்குமா சார்? அப்படியும் சில பேர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப்பா மகனா நடிக்கிறாங்க. சில நேரங்கள் மணி அவருடைய கமல் சாருடைய போர்ஷனும் இவருடைய போர்ஷனும் பார்க்கும்போது சில அந்த மாதிரி வருது. சத்யால வந்த கமல்ஹாசன் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஃபோர்ஸாக ஒரு குரல் கொடுப்பாரு. ம். அந்த குரல் தான் பார்த்தீங்கன்னா ரங்கநாத சக்திவேலா. ரங்கநாத சக்திவேல்னு சொல்லும்போது அந்த சத்யாவில் வந்து அந்த கமலுடைய தோரணை தெரியுது. அதே மாதிரி நாயகன்ல அவர் வந்து அவனை நிறுத்த சொல்லு. அவனை நான் நிறுத்துறேன். அவனை நிறுத்த சொல்லு அப்படிம்பாங்க இல்லையா? அவனை நிறுத்த சொல்லு அப்படிம்பாரு இல்லையா? அந்த அந்த மாதிரி ஃபோர்ஸான குரலாக தான் அந்த ரங்கநாத சக்திவேல் அப்படிங்கிற அந்த குரல் வருது. அந்த எதிரொலி இருக்கு. அப்பா மகனா பண்ணும்போது அது சொல்ல 2 பேரும் கமல் சார் வந்து ஒருத்தரை வந்து தன்னோடு இணைச்சு நடிக்க வைக்கிறாருன்னா அவங்கள பற்றிய எல்லா புரிதல் வச்சுருப்பார். இப்போ நாசர் அவர் கூட நடிக்கிறார். நாசரை பற்றி ஃபுல்லாக தெரியும். நாசர் எந்த இடத்துல எப்படி பண்ணுவார், எந்த இடத்துல எப்படி பேசுவார் அப்படின்னு நல்லா புரிஞ்சு வச்சுருப்பார். அதனால தான் உங்களுக்கு அவருக்கு இது தரலாம் அப்படின்னு. நாகேஷ் நடித்தா எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். அவருடைய மைண்டில் ஏற்றிக்க வச்சுக்குவார். நல்ல டேலண்ட் இவருடைய டேலண்ட்டில் என்னென்ன எப்படி பயன்படுத்தலாம்னு நினச்சிக்குவார். அதே மாதிரி உங்களுக்கு சிம்புவை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவங்க அப்பா சிலம்பரசன் அவங்க அப்பா டிஆர் வந்து ஒரு சகலகலா வல்லவனாக இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் ஹீரோக்களே சகலகலா வல்லவன் யார்? கமல்ஹாசன். இப்போ அந்த இடத்துல வந்து சிம்புவும் இருக்கார், எஸ்டிஆரும் இருக்கார். எஸ்டிஆருக்கான பார்த்தீங்கன்னா பாட தெரியும், நடிக்க தெரியும், டான்ஸு, உங்களுக்கு வந்து பாடல் எழுதவும், வசனம் எழுதவும், டைரக்ஷன் பண்ணவும் தெரியும், மியூசிக் உட்பட தெரியும். சார் இந்த கேட்டகரியில ஒருத்தர் நம்ம விட்டுட்டோமோ எனக்கு தோணுது சார். தனுஷ் அவர்கள். தனுஷ் இருக்காரு. தனுஷ் வந்து இந்த கேட்டகரியில் அவ்வளோ வரல. ஏன் சார் அவரும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, பாடல் எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு. இவர் வந்து அதை கொஞ்சம் எல்லை தாண்டி இன்னும் கொஞ்சம் மியூசிக்கு, கொஞ்சம் அதிகமான பாடின பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. பாடிய பாடல்கள் மற்றவங்களுக்காக பாடின பாடல்கள். தனுஷ் மற்றவங்களுக்கு அதிகமாக பாடல, இவர் மற்றவங்களுக்காக நிறைய பாடல்கள். சிம்பு அவர்கள். சிம்பு சமீபத்தில் இவர் கூட அந்த பிரதீப் சந்தர் கூட சொல்லி அவருடைய படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார். அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். இந்த பாடல் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துச்சின்னு சொல்லியிருப்பார். ஒவ்வொரு சில நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாடியிருக்கார். அந்த பாடல்கள் எல்லாமே அவங்களுக்கு கை தூக்கி விடுற மாதிரி போயிருக்கும். ஏறக்குறைய 150 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பீப் சாங்கை தூக்கி வீசிட்டு அவர் வந்து எங்கோ கொண்டு போயிருச்சு. கன்னடத்தில் தான் பாடலன்னு நினைக்கிறேன். அவர் ஹிந்திலையும் பாடிட்டார். இந்த மாதிரி 150 பாடல்கள் பாடின நடிகர்கள்லேயே அதிகமான பாடல்கள் பாடின ஹீரோ அப்படின்னா இவர் தான் சொல்லுவோம். கமல் சார் நிறைய பாடியிருக்கார். ஏறக்குறைய 50 பாடல்கள் 50-60 பாடல்கள் போயிருக்கோம். விஜய் வந்து ஒரு 37-38 பாடல்கள் பாடியிருக்கார். சார் இப்போ தமிழ் சினிமாலே வந்து ஒரு நடிகரா இருந்து அதிகப்படியான பாடல்கள் பாடினது யாருப்பா ஒரு நடிகர்னு கேட்டா அப்ப சிம்பு அவர்கள் சிம்பு சொல்லலாம், சிலம்பரசன் எஸ்டிஆர் சொல்லலாம், தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அவரே என்னுடைய கணக்கு கூட நேற்று அந்த இதில் மேடையில் சொல்லியிருந்தார். அதுக்கு புள்ளியார் சுடைய எங்கள் அப்பாவை தாண்டி என்னை நம்பி பாடல் கொடுத்தவர் ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருந்தார். அவருக்கு தேங்க்ஸ். ஏன்னா ஏஆர் ரஹ்மானை வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குறாரு அவர். அவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவுக்காக வந்து இவர் கீபோர்டு வாசிக்க வருவார்ல, வீட்டுக்கு வருவாராம். பயங்கர கலாட்டா பண்ணுவாராம். இந்த இதை தொடுவாராம், இது தொட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாராம். குசும்பு நிறைய பண்ணியிருக்கேன் அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட சொல்லும்போது. நிறைய அவர் குசும்பு பண்ணி தொல்லையெல்லாம் படுத்திருப்பேன். ஆனால் கோவப்படவே மாட்டார். சிரிச்சுக்கிட்டே வந்து ராஜா இதை தொடாதீங்க, வாங்க இப்படி வாங்க, எப்படி உட்கார வச்சு அப்படியே இப்படி அப்படிம்பாராம். மடியில் உட்கார வச்சுல சில நேரங்களில் சின்ன வயசுல. அப்போ அவரும் சின்ன வயசு தான், இவரும் சின்ன வயசு தான். அப்போ அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த புரிதல் இருக்கு இல்லையா? இவரை எப்படி பயன்படுத்தலான்னு ரஹ்மானுக்கும் தெரியுது. ரஹ்மான்கிட்ட என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னு அவருக்கும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அப்பா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தவர் ரஹ்மான். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க அப்பா மேலே வந்து பெரிய மதிப்பு இருக்குது ஏஆர் ரஹ்மானுக்கு. அவருக்கே அப்படி இருக்குன்னா பையன் சிம்பு அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவரே வந்து மேடையில் சொன்னேன் என்னன்னா வந்து இந்த இடத்துல எங்கள் அப்பா வரல, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னை வளர்த்து விட்டவே எங்கள் அப்பா தான் அப்படின்னாரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா 5 வயசில் 10 வயசில் இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஆமாம். சிலம்பரசன் வந்து நம்ம தனுஷ் வந்து அந்த ஒரு 16-18 வயசில் தான் வந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறந்ததுலேருந்து அவர் வந்தாச்சு. பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டி பார்த்தேன், கொட்டாங்கச்சி உட்பட ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஆடியிருப்பார், இது பண்ணியிருப்பார். அப்போ எல்லாமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கத்தி சண்டை உட்பட எல்லாமே கற்றுக்கிட்டார். சின்ன வயசுலேருந்து ஒரு பார்த்து அப்பாவை பார்த்து அப்பாவுடைய ஜீன் இருக்குது, அப்பாவை பார்த்து கற்றுக்கிறாரு. அப்பா அவரை வந்து அந்த அளவுக்கு மோல்டு பண்ணுறாரு. ஒரு சமயம் வந்து
வடிவேல் வேலன் அப்படின்னு ஒரு படம், வடிவேலன் எங்க வீட்டு வேலன் சமயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை அந்த சிலம்புக்கு சிலம்பரசனுக்கு ஒரு சவாலாக தான் நான் எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஏறக்குறைய அவன் ஹீரோ மாதிரி அவன் பண்ணுற மாதிரி. அதுக்கு பிறகு தான் அவர் ஹீரோ ஆனார். எங்கள் வீட்டு வேலனில் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சவாலான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்கேன். எப்படியெல்லாம் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேசப்படும் அப்படின்னா அதே மாதிரி பேசப்பட்டது இந்த படம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காதல் அழிவதில்லைன்னு அதான் அதில் ஹீரோவை பண்ணுறாரு. அதில் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. அப்போ தான் நான் போய் மீட் பண்ணி அவர் பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன். அப்போ மீட் பண்ணி பேட்டி எடுக்கும்போது பெரும்பாலான நடிகர்களுக்கு பார்த்து அவங்க அப்பா தான் பேசுவாங்க. விஜய்க்கு வந்து சந்திரசேகர் அவர்கள், ஆமாம், சந்திரசேகர் தான் பேசினார். எப்போ காதலுக்கு மரியாதை வரைக்கும் அவர் தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். நம்ம பிரசாந்துக்கும் அப்படி தான் அவங்க அப்பா தான். ஏன்னா எதுக்காகனா முதல்ல இவங்க வந்து எப்படி பேட்டி தரணும், பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசணுங்கிறது ஒரு கற்றுக் கொடுக்க தான் அப்படி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி தரது தான் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்னன்னா அவருடைய காதல் அழிவதில்லை படத்தில் பிறகு ஹீரோவை நடிக்கும்போது நான் டேரெக்டாக இவங்க டிஆர் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, சபிதா கொஞ்சம் பார்த்து நல்ல கேள்வியா ஏடா கூடமா கேட்டுறாதையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டசபைக்கு போயிட்டாரு. நீ உட்காந்து கேட்டுக்கோ அப்படின்ட்டார். அப்போவே வந்து அவர் அந்த அளவுக்கு பக்குவமாக கேள்வி பதில் சொன்னார். சரி சார், நீங்க சொன்னீங்க அப்பவே வந்து பக்குவமா பேசினார் அப்படின்னு. அதில் இடையில அதுக்கு பிறகு இதாயிடுச்சுன்னு வைங்க. அதான் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போமே, அவர் நடிச்ச நிறைய படங்கள் வந்து சர்ச்சைக்குரியா மாறிச்சு. அந்த படத்தை பேனு நிறைய ஒரு பிரச்சனைலாம் போச்சு. ஓகேங்க. ஆனால் இப்போ வந்து இந்த தக் லைஃப் படம் சிம்பு அவர்களுக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்குமா? இருக்கும். அதாவது இப்போ அதுக்குள்ளே அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியது. அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அழுகைக்கான சீன் வந்தாலும் அழுதுருவார். அம்மாவை பற்றி நீங்கள் போய் சென்டிமெண்ட்டாக அவங்க போயிட்டு எங்கள் அம்மா இப்படி இதாகிட்டாங்க சார், ரொம்ப இதாங்க சார், என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வச்சாங்க சார், தவறிட்டாங்க சார், அவர் நீங்கள் அழுறீங்களா, அவர் அழுது கடகடான்னு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அம்மா சென்டிமெண்ட்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலே பாசம். அப்பாவும் அம்மாவும் தான் இந்த ஒரு பாடல் ஒன்று வந்துச்சு பாருங்கள், ஏதோ ஒரு பீப் சாங், என்ன ஒரு சாங், அதுக்காக அந்த சமயத்தில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதற்காக இவங்க நிறைய போராடி மகனை வந்து நல்லவன், அப்படிப்பட்டவன் இல்லை, கேவலமானவன் இல்லை, நல்லவங்கிறத புரிய வச்சாங்க. சார் அப்போ இங்கே வந்து டிஆர் இல்லைனா அப்போ எஸ்டிஆர் இங்கே இல்லைங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. டிஆர் தான் எஸ்டிஆர். இன்னைக்கு டிஆர் தான் எஸ்டிஆர் ஏறக்குறைய. ஏன்னா அவர் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பட்டை கிளப்பியிருப்பாங்க. இப்போ கமல் சாரே சொன்னார்ல, நானும் ரஜினி சாரே மிரண்டுருவோம், அதாவது நாங்கள் எங்கேயோ போராடி வந்திருப்போம். அவர் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு பட்டை. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் பாருங்கள், மைதிலி என் காதலி படம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து எத்தனையோ லட்சம் இது இளையராஜாவே மிரண்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எத்தனை லட்சம் பாடல்கள் அந்த கேசட் விற்பனை. அன்றைக்கி கேசட் தான் விற்பனை. இன்றைக்கி ஃப்ரீயாக அதெல்லாம் பண்ணிக்கிறோன்னு வைங்க. கேசட் விற்பனையில் ஒரு பெரிய அதிரடியை ஏற்படுத்தியிருந்தார். அது திருமண பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் தான். தட்டி பார்த்தேன் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீரோவாக தாடியை விட்டுட்டு இந்த அளவுக்கு இது விட்டுட்டு ஒரு ஹீரோவாக அவரை ஏற்றுக்கிட்டு அந்த படம் சக்ஸஸ் ஆகுறது லேசப்பட்ட விஷயம் கிடையாது. ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் 200 நாள் ஓடி இருக்கு. அவர் மியூசிக் பண்ண படங்களும் பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்கள்னு ஒரு படம், இவர் மோகன் நடித்தது, பூக்களை பறிக்காதீர்கள், இதுக்கெல்லாம் மியூசிக் பண்ண படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட். அந்த பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கில் அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. மியூசிக் போட்டார். அந்த பாடல்களும் சரி, நடிப்பிலும் சரி, அந்த கதை சொல்கிறதிலும் சரி அந்த அளவுக்கு இருப்பார். அங்கெல்லாம் போனோம்னா அந்த பாடல் பாடி காட்டுவார், அந்த சீனை போட்டு காட்டுவார், அந்த டேபிளில் அடிச்சு அப்படியே பாடி காட்டுவார் அவர் தானா. அப்படி அந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கில் இதில் ஆர்வம் உள்ள டிஆருடைய மகன் எஸ்டிஆர். டிஆர் இல்லாமல் எஸ்டிஆர் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அவங்க அப்பா வந்து வேறு தொழில் செய்திருந்தாலும் இவர் சினிமாவுக்கு வந்திருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக தான் வந்திருப்பார். இன்றைக்கும் எஸ்டிஆருக்குள்ள இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து திடீர்னு சில நடிகர்களுக்கு ஒரு 2 வருஷம் படம் இல்லாமல் போச்சுன்னா அடுத்து வரும்போது ரொம்ப திணறுவாங்க. ஆமாம் சார். ஆனால் இவருக்கு அந்த இதாக மாட்டேங்குது. அடுத்து படம் வரும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரே அல்லோலப்படுது. அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் இன்னும் அவர் மேலே இருக்க ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அந்த ரசிகர்கள் விட மாட்டேங்கிறாங்க. மாநாடு அப்படிதானே சார்? மாநாடு தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓப்பனிங் பார்த்தா பயங்கரமாக இதாகிடுச்சு. அதுதான் அந்த அளவுக்கு எஸ்டிஆருக்கான இது இருக்கிறனால தான் கமல் சாரும் என்ன பார்க்குறாரு, இன்னும் ஒரு நம்மளை போலவே எழுத தெரியும், பேச தெரியும், பாட தெரியும், ஒரு நல்லா திறமையான ஒரு பையனாக இருக்கும்போது ஒரு மகனாக நடிக்கும்போது அது ஈக்குவலாக 2 பேருக்கும் அந்த
கேரக்டர் ஈக்குவலாக வருது. அந்த ஒரு பெரிய ஹீரோ, ஒரு உலகநாயகன் ஈக்குவலாக தனக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோ ஒரு கேரக்டரை இது பண்ணுறது லேசு விட்ட விஷயம் கிடையாது. ஆமா. யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட சில இடங்களில் சில ஹீரோக்கள் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா திருவிளையாடலில் அந்த தரணியா ஒரு நடிச்ச இவர் நடிப்பார். பார்க்கக்கூடாது எதுவும் கேட்கக்கூடாது அந்த பாடல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச பிறகு நாகேஷ்க்கு பயமா நல்லா வந்திருக்கு இந்த சீனு, சிவாஜி சார் ஏதாவது கட் பண்ணிடுங்க தூக்கிடுங்கன்னு சொன்னால் என்ன ஆகுது, பயந்துகிட்டே இருந்தாராம். சிவாஜி சார் பார்த்துட்டு அவன் நல்லா நடிச்சிருக்கான், ஏன் ஒன்றும் கட் படாத அப்படியே வை அப்படின்னா. ஏன்னா திறமையை மதிக்கக்கூடிய நடிகர்கள் தனக்கு கூட இருக்கிறவங்க இன்னும் அவருடைய திறமையை நல்லா பயன்படுத்திக்கணும்னு பார்ப்போம். அதே மாதிரி கமல் சார் வந்து சிம்புவுடைய திறமையை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு பார்த்துருக்காரு. மணிரத்னம் சார் இவங்க எல்லாமே நல்ல டேலண்ட்டை மதிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சார். இந்த கூட்டணியில் சேரும்போது ஒரு உலக அளவில் போயிட்டார். இத்தனை நாள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கலக்கிட்டு இருந்தார். இப்போ உலக அளவில் அவருடைய இன்னும் கொஞ்சம் மேல் அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் இப்போ சிம்பு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போ இதில் வந்து கமல்ஹாசன் சார் உலக நாயகன். ஆமாம். ஓகேங்களா, அவர் கூட வந்து எஸ்டிஆர் நடிக்கிறார் அப்படின்னா இப்போ இந்த 2 பேரில் யாருக்கு ஸ்கோரிங் வந்து அதிகமாக இருக்கும்? ஏன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சார் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இப்போ இங்கே 2 பேர் இணைஞ்சு நடிக்கும் போது அது எப்படி இருக்கும்? யாருக்கு அதிகமாக ஸ்கோரிங் இருக்கும்? இல்லை, ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கான ஆடியன்ஸ் அப்படி ஏற்றுக்கும். இவருடைய ஆடியன்ஸ் வேறு. இவர் வந்து இப்போது பிஎன்சி இதுலேயும் கொஞ்சம் இருக்குது, இவருக்கு எஸ்டிஆர் இருக்குது. இவருக்கு பிஎன்சி கொஞ்சம் கம்மி. சிட்டி தான் கமல் சாருக்கு சிட்டியில் நிறைய இருக்கும். அது சிட்டி லெவலில் போகும். அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை அவர் ரசிப்பாங்க. இவருக்கான ஆடியன்ஸ் இவரை ரசிப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அப்பா மகனாக வரும்போது உங்களுக்கு அந்த கழுத்தை பிடிக்கிற அந்த சீன் உட்பட எல்லாமே அவர் மேலேயே சொல்லிட்டாரு. மேலேயே சொல்லும்போது கழுத்தை பிடிக்க சில பேர் வந்து ஒரு பெரிய ரஜினியை நீங்கள் கழுத்தை பிடிச்சிங்கன்னா ஹீரோ இவன் திட்டிகிட்டு இருப்பான். அந்த ரசிகன் திட்டு எங்கள் தலைவனை கை வைக்கிறாரடே அப்படிம்பாங்க. சில திரைப்படங்கள்லாம் ரஜினிகாந்த் அடி வாங்கும் போது ஸ்க்ரீனை வந்து அப்படி ஸ்க்ரீனை வந்து கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி போனவங்க ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அவருக்கு இணையாக இவர் நின்று வந்து அதை கழுத்தை பிடிக்கிறது, அதை ஏன் விமர்சிக்கலாம், இது பண்ணலாம், அது வேறு மாதிரி போகும். அதே மாதிரி இன்னொரு சீனும் சொல்லியிருந்தீங்க, இந்த கால் வச்சு போகிறது அப்படின்னு. ஒரு பெரிய ஹீரோவுடைய தோளில் கால் வைக்கிறதுங்கிறது அதான் அந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும். அதை வந்து ஹீரோவை ஏற்றுக்கிறார் இல்லையா, நீ கால் வச்சு வாங்க, கரெக்டாக வாங்க, அதெல்லாம் இது கிடையாது. சினிமா சினிமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது புரிதல் இருந்தால் அது மட்டும்தான். சில பேர் புரியாமல் இருந்தால் அவன் சின்ன பையன் நம்ம காலில் வைக்க போகலாமா அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அது கூடாது, அப்படி பார்க்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா அதாவது திருவிளையாடல் ஏதோ ஒரு படத்தில் திருவலை ஒரு படத்தில் சிவாஜி சார் வந்து ஒரு அழுக்கான தண்ணியிலேருந்து ஒரு அந்த இவருடைய இந்த கால் விரல் இருக்குல்ல, பெருவிரல், அதை வாயில் வச்சு ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த விரலில் வாயில் வச்சு அந்த இதை கழட்டுற மாதிரின்னு வச்சுருப்பாங்க ஒரு சீன். அது பார்க்கவே இல்லை. அவர் ஒரு சின்ன நடிகர். அவர் அது சின்ன நடிகருடைய கால் விரலன்னு நம்ம வாயில் வச்சு இது பண்ணுற மாதிரியா அப்படின்னு நினைக்கவே இல்லை. அது நடிப்பு. இந்த மாதிரி நடிப்புக்காக தன்னை வந்து அர்ப்பணிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி கமல் சார் வந்து நடிப்புக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர். அதே போல் வந்து அந்த நடிப்புக்காக அவர் அர்ப்பணிக்கும் போது அதை வந்து இது ஏற்றுக்கணும். அது கமல்ஹாசன் பெரிய லெவலில் தான் அதை ஏற்றுக்கிட்டார். அவருக்கு வந்து ஒரு உலகநாயகன் யாராக இருந்தாலும் அவரை தன்னோடு நடிக்கிறவர்களை தன்னை அரவணைச்சு போகிற ஒரு அன்பு இருக்குது. அதனால தான் அதை ஏற்றுக்கிட்டார். ஓகே சார், இப்போ கமல்ஹாசன் சார் வந்து ஒரு அர்ப்பணித்து நடிக்கிறாருன்னா அவருக்கு வந்து விஷயம் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் ஓகே சார். ஆனால் இந்த படத்தில் தக்லைஃப் படத்தில் சிம்பு அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க? இல்லை, அவருக்கு அடுத்த ரோல், அதாவது நீங்கள் நாயகனில் அவருடைய மகனாக வந்தால் ஒருத்தர் எப்படி இருப்பார் நினைப்போம்ல, நிகழ்கள் அதில் வந்து அந்த கேரக்டர் அதோடு முடிஞ்சிருது. அவர் துடிப்புள்ளவராக இருப்பாரும், இருந்தாலும் அந்த ஒரு டக்குன்னு ஒரு இதில் முடிஞ்சிருது. அவர் சிந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்தால் அது அப்பாவை போல தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற வரும்போது உங்களுக்கு யாராக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து அந்த பேட்டர்னில் வந்துடுறாரு. அப்போது வந்து அந்த சத்யாவுடைய அந்த இது துணிச்சல், நாயகனுடைய அந்த துணிச்சல் எல்லாமே அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகிடுது. ஓகே சார், இப்போ நான் முதலே ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது இப்போ கமல்ஹாசன் சாருக்கு இந்த மூவி எப்படி இருக்கும்னு கேட்டால் ரசிகர்கள் சொல்கிற எல்லா ஒரு விஷயமும் செம்ம ஒரு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தின் மூலமாக சிம்பு அவர்களுக்கு வந்து ஒரு கம்பேக் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 படங்கள் கையில் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு நல்ல ஒரு இது பண்ண படங்கள் தான் 4 படங்கள் அடுத்தடுத்து வருது. இந்த மாரிமுத்து, இன்னும் ஒரு சில பேர், இன்னொருத்தர் வந்து அந்த ஓரளவு நல்ல சக்ஸஸ் கொடுத்த டைரக்டராக பண்ணுறாங்க.
இப்போ அடுத்த கட்டம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறது காரணம் இதுதான். இந்த படத்தின் மூலமா. இந்த படத்தின் மூலமாக இன்னொரு அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்றாரு. இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன நகர்வு தான் இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய பெரிய லெவலான நகர்வு அது. பெரிய ஆட்களோடு சேரும்போது நீங்கள் சில இடங்களில் நீங்கள் பெரிய ஆட்களோடு சேரும்போது உங்களை அறியாமலே வந்து நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் கூட பெருசாக கவனிக்கப்படுவாங்க. அந்த பூவோட சேர்ந்து நாரும் அந்த மாதிரி உங்களுக்கு வெளியே இடத்துல பார்க்கும்போது பெரிய ஓகே இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு நம்ப வைத்து விடும். அந்த நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போகும். அந்த மாதிரி எஸ்டிஆரை வந்து அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போயாச்சு. கமல் சாருக்கு வந்து ஹிந்தியிலே, தெலுங்குல, மலையாளத்துல எல்லாம் நல்ல கன்னடத்திலே கூட அவருக்கு நல்ல நிறைய ஆட்கள் இருக்காங்க. அந்த அந்த அது போகும்போது நீங்கள் அதோட நீங்கள் சொன்னீங்க பூவோடு சேர்ந்து நாரும் போல கமல் சாருக்கும் இவருக்குமான அந்த புரிதலோடு போகும்போது இன்னும் பெரிய லெவலுக்கு போகுது. இவர் வந்து இவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆடியன்ஸை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போயாச்சு. ஆனால் இங்கே நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். ஏன்னா எஸ்டிஆர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஜாலியாக கூட சொல்லலாம். அது என்னன்னா வந்து எஸ்டிஆர் வந்து ஷூட்டிங்னாலே ரொம்ப லேட்டாக தான்ப்பா போவார். அவர் வந்து டைம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணவே மாட்டார். இதாலும் சில டைம்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் கூட டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த ஆடியோ லான்ச் பண்ண தக் லைஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரொமோஷனுக்கும் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லி ஒரு துடிப்பாக போகிறாரு. இது எப்படி இருக்கு? ஷூட்டிங்கே அப்படி தான் போயிருக்காரு அவர். இந்த படம் ஷூட்டிங்கே அப்படி. மற்ற ஷூட்டிங்கு அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிருக்குன்னா சில நேரங்களில் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. ஏன்னா இவருக்கு நம்ம கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் அதான் சொல்லுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவா, திடீர்னு லேட்டாக வருவாங்க அப்படி. ஏன்னா ஹிந்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து வேறு மாதிரி. அவங்க வர்றதே 1 மணிக்கு தான் வருவாங்க, தூங்கி எந்திரிச்சு. அதுக்கு பிறகு தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 12, 1 மணிக்கு தான் வருவாங்க. ஆனால் இதில் வந்து அவருக்கு சில நேரங்களில் சில ஷூட்டிங்கில் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. இதுக்கு என்ன ஒரு 6 மணின்னா 5:30 வந்திருக்காரு. அதை ஏன் சார் ஒரு இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய பேனரோடு பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் பெரிய ஆட்களோடு பண்ணும்போது நீங்கள் வந்து இல்லை சின்ன பையனா வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. சின்ன பையன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? இல்லை அவங்களுக்கு இணையாக அவங்கள மரியாதைப்படுத்தி அவங்கள காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை. அவங்களையும் அதே மாதிரி மற்ற படங்களை போலவே இது பண்ண முடியாது. இது ஒரு மிகப்பெரிய படம், மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. அவங்களோட நீங்கள் சேரும்போது அவங்கள சார்ந்து அவங்களைப் போலவே நீங்கள் வேகமாக துடிப்போடு செயல்பட்டால் தான் முடியும். அவங்கள ஈடு கொடுத்து போறணும். அதை விட்டு நீங்கள் வழக்கம் போல் நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஓரம் இருக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டம் நம்முடைய வளர்ச்சியை வந்து ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு பட்டுக்கோட்டை சொல்லுவாங்க. அதுதான் இப்படி அடுத்த கட்டமாக வளரும் போது நம்முடைய வளர்ச்சி அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாரோடு பயணிக்கிறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும். அப்போதான் நீங்கள் வந்து நீங்கள் நிற்க முடியும். இல்லை நான் இப்படி தான் அப்படின்னீங்கன்னா ஓரமாக நில்லு ராஜா அப்படின்பாங்க மக்கள். அது சிம்பு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து ஆமாம் அடுத்தடுத்து அவர் வளர்ச்சி தானே அது. அடுத்த இப்போ இந்த படமே அடுத்த லெவலில் அவரை கொண்டு போகுது. அப்போ வந்து நீங்களும் அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகே சார், இந்த படத்தை பற்றி ஒரு கேள்வி சார். ஏன்னா இந்த படம் வந்து 300 கோடி பட்ஜெட் வந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை சார் 1000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆகலாம். அது எப்படி சார் 1000 கோடி? பெரிய அமௌண்ட் ஆச்சு சார். பெரிய பட்ஜெட்னா உங்களுக்கு சில படங்கள் வந்து உலக அளவில் ரிலீஸ் ஆகும்போது டக்குன்னு இதாகும். அப்புறம் ஓடிடி இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து உலக அளவில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரே நேரத்தில் வந்து ஹிந்தி, தெலுங்கு இதெல்லாம் வரும்போது சில ஏரியாக்களில் வந்து மிகப்பெரிய அளவில் போயிடும். சில படங்கள் பார்த்திங்கன்னா தமிழில் நல்லா போயிருக்கும், ஹிந்தியில் போயிருக்காது, தெலுங்கில் போயிருக்காது. அதுதான் கொஞ்சம் இடிக்கும். ஒரே நேரத்தில் எல்லா மொழியிலும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா ஒரு இதாக இந்த படத்துக்கான ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் 4 நாள் கேரண்டி மினிமம் தரலாம். ஓகே, அதாவது இந்த சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் நீங்கள் மினிமம் தரலாம். ஏன்னா இவருக்கான ஆடியன்ஸ் சிம்புக்கானது, கமல் சாருக்கானது, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இவங்களுக்கான ஒரு டைரக்டருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களே, இவருடைய படங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாமே இந்த எதிர்பார்ப்புகள் தாராளமாக 4 நாள் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் கொண்டாந்துடும். ஏன்னா ஒரு பெரிய இவருக்கான ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது கலெக்ஷன் வரும். 1000 கோடி நம்ம எங்கேயுமே சொல்லவே இல்லை. நாங்கள் 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லவே இல்லை. அவங்க இது கலெக்ஷன் வரும், பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் பேசப்படும் சொல்லும்போது அது நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமலே போகும்போது வந்துடும். இல்லை நாங்கள் இவ்வளோ தொடுவோம்னு சொன்னீங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த வாக்குறுதியை மீற வேண்டியிருக்கும். அல்லது நம்ம யாராச்சும் காசு கொடுத்து ஆமாம் தொட்டுட்டோம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்க வேண்டியிருக்கும்.
ஜியோ ஹாட் ஸ்டார் கூட வித்துருக்கோம், இவ்வளவு கோடிக்கு வந்து வித்துருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து வெளியே சில இடங்கள் சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ வித்திருக்கு அவ்வளோ வித்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து சொன்னாலே உங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து வீட்டில் ஈடி வந்து நிற்கும், இது பண்ணும். அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அதை வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து எந்த படமும் நஷ்டம் ஆகாது சார். ஓகே. அதுலேயும் மணிரத்னம் சார் வந்து அதை ரொம்ப கிளவராக பண்ணுவார். அந்த படத்தை எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து எதுவுமே நஷ்டம் இல்லாத மாதிரி கரெக்டாக நல்ல சேல்ஸ், நல்ல லாபம் வர மாதிரி பண்ணக்கூடியவர். அவரோட டேலண்ட் இருக்குது. அவர் தனியாக ஒரு மெட்ராஸ் டாக்கீஸ்க்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குழு இருக்குது. அதை எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியும். அதே சமயத்தில் ரெட் ஜெயின் வேறு இதில் ஜெயிண்ட் ஆகுது. அப்போ வந்து இவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த எல்லா தேட்டர்லையும் அது ஒரு பெரிய லெவலில் இது பண்ணுவாங்க. அவங்களும் அதில் ஒன்றாவது பார்ட்னராக இருக்காங்க எனக்கு ஏறக்குறைய. அப்போ வந்து உங்களுக்கு வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம் தானே சேல்ஸ். அவங்கவுங்க வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு இவங்களே ஒரு இது எடுத்துக்குவாங்க, எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும், எப்படியாவதுங்கிறது பெரிய அளவில், இன்னும் பெரிய அளவில் அப்படிம்பாங்க. பெரிய அளவில் வந்தாச்சு, இன்னும் பெரிய அளவில் அப்படிம்பாங்க. அவ்வளோ. ஓகே சார், தக் லைஃப் மூவி பற்றியும் சிம்பு அவர்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.